டக்கு டக்குனு எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஓடி வந்துட்டோம் அப்படியே. ஸோ ஹம்பிலேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 18th of September அண்ட் சாட்டர்டே தானே ப்ரோ. சாட்டர்டே ஆக்சுவலாக காலைல 6 மணிக்கே வந்து கிளம்ப வேண்டியது. பட் ஆனால் வந்து நேற்று நைட் பார்த்தீங்கன்னா எங்களை ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா இந்த கவுச் சர்ஃபர். ஸோ வந்து அவரை போய் மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு வரதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 மணி ஆகிடுச்சா. ஸோ அதனால் வந்து 6 மணிக்கு ஏஞ்சிக்க முடியல. பட் ஏஞ்சி ஃப்ரெஷ் ஆகியாச்சு. இப்போ வந்து கிளம்ப வேண்டியது தான். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ஜாக் ஃபால்ஸ் போக போகிறோம். ஜாக் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 270 kilometers கரெக்டாக 6 hours சம்திங் 7 hours சம்திங் நம்ம காமிச்சிருந்தது கூகுள் மாத்தாச்சு. ஸோ ஒன்றும் தெரியல. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பேக்லாம் பண்ணி வச்சாச்சு. இந்த பாருங்க ஆல்ரெடி வந்து எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. ஜஸ்ட்டு வந்து கிளம்ப வேண்டியது தான் இப்போது. இன்னும் ஒரு 5 to 10 minutes கிளம்பிடுவோம். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட், கிளம்பியாச்சு. க்ளவுஸ் மார்ட் கிளம்ப வேண்டியது தான். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹம்பியுடைய பஸ் ஸ்டாண்ட் ஆக்சுவலாக வெப்சைட்டில். ஓ மை காட், நேற்று நைட்டு வந்து செம்ம ஃபன்னு. யாருன்னு தெரியாமல் ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து பேசிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு ஃபன் ஆக்சுவலாக. அதனால தான் வந்து நைட்டு தூங்கினதே வந்து பார்த்திங்கன்னா 2 o'clock இன்னும் தான் தூங்கினோமே. ஹம்பியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நான் லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், பட் இருந்தாலுமே வந்து மறுபடியும் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிக்கன் நாட் அலவுடு, அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால் நாட் அலவுடு, இன்டர்நெட் கிடைக்காது, நிறைய ரூல்ஸ் இருக்குது பாஸ், நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்டர்நெட் கிடைக்காததுக்கு ரீசன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த செல்ஃபோன் டவர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து வைக்க விட மாட்டாங்களாம் இங்கே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மொத்தம் 289 kilometers அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஆக்சுவலாக வந்து நேற்று போட்டப்போ 270 kilometers காட்டுச்சு. இப்போ சடனாக 289 சொல்லிட்டு காட்டுது. எனக்கே தெரில என்னன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்பெட் சிட்டிக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 277 kilometers இருக்குது. இங்கேருந்து ஒரு 2 kilometers வந்து ஹைவே டச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன், தெரியவில்லை. ஹைவே ரீச் ஆயாச்சு, ஆனால் ஹைவே மாதிரியே இல்லையே. அட்லாஸ்ட் வந்து ஹைவே ரீச் ஆயாச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 kilometers வந்து இன்டீரியர்லேயே ஓடிட்டு வந்தோம், 24 kilometers. ஸோ நாங்கள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட்லேருந்து வந்தோம். ஆக்சுவலாக இப்போ வந்து லெஃப்ட் எடுத்து போகிறோம். ஹோப்ஃபுல்லி வந்து இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரோடு. வாவ், டனல்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். ஆஹா, எனக்கு யூஸ்வலாகவே டனல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் ஜம்முவில் இருக்கிற அந்த ஒரு டனல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். டனலுக்குள்ளே போய் ரெவ் பண்ணுறதுல இருக்க சுகம் இருக்கு, அந்த சுகமே தனி சுகம் தான் பாஸ். ஸோ சித்திரதுர்கா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 131 kilometers. ஆக்சுவலாக சித்திரதுர்கா போகிறதுல நான் ஆல்ரெடி போயிருக்கேன். ஓகே, இது வந்து பேக் சைடு ஆஃப் த டேம்னு நினைக்கிறேன். துங்கபத்ரா டேம் வந்து பேக் சைடுன்னு நினைக்கிறேன். இது ஹைவேலேருந்து வந்து ரைட் டர்ன் எடுக்க சொல்லிச்சு கூகுள் மாதாஜி. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 kilometers வந்து இதே ரோட்டில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. எனக்கு ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து தூக்க கலக்கமாக வேறு இருக்கா, அதுதான் வந்து தலைவலி இப்போது. பிகாஸ் நைட்டு வந்து ரொம்ப லேட்டாக தூங்கினோம். ஸோ அதனால் வந்து செம்மையாக வந்து அப்படியே தூக்க கலக்கமாக இருக்குது. ஆஸ் பர் பிளான் போய் ஆகணும் அப்படின்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பிட்டு வரலாம். வந்து நான் இன்றைக்கி அங்கேயே ஸ்டே பண்ணிட்டுருப்பேன். ஏன்னா அவ்வளோ வந்து தூக்கம் தூக்கம் தூக்கம். What the fuck? Oh my god, சீரியஸாக வந்து நம்பவே முடியல. இந்த ரோடில் வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்கள். அப்படியே வந்து ட்ரக்கு வந்து இப்படி திரும்புது, டோர் ஓப்பன் ஆகி என் தலைக்கு மேலே போகுது அந்த ட்ரக்குடைய டோரு. நான் ஒரு செகண்டில் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். பட் டோர் மட்டும் கொஞ்சம் கீழே இருந்ததுன்னா என் மூஞ்சிலே அடிச்சிருக்கோம். அண்டு ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டே ஆகிருக்கும் அந்த இடத்துல. ரொம்ப ரெக்லெஸ்ஸாக இருக்காங்க போஸ் இந்த ஊரில் வந்து லாரி அதெல்லாம் ஓட்டுறவங்கலாம். சீரியஸாகவே வந்து ரொம்ப உஷாராக ஓட்டணும் இங்கே, அதனால நம்மளை காலி பண்ணுருவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பிரேக் எடுத்து டீ குடித்தோம். அண்ட் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 240 kilometers சம்திங் என்னமோ. அண்ட் எனக்கு வந்து செம்மையாக தூக்கம் வருது. உங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக எத்தனை மணி? நம்ம 2 மணிக்கு தூங்கணும்ல, 2 மணி ஆகிடுச்சு தூங்குறதுக்கு ஆக்சுவலாக. ஸோ செம்மையாக தூக்கம் வந்துருக்குது. பட் இருந்தாலும் காற்று வேறு, கிளைமேட் வேறு செம்மையாக இருக்குதா, அப்படியே விட்டா இங்கேயே படுத்துடணும் போல இருக்குது பாஸ் எனக்கு.
பட் பரவாயில்ல, இயர்லி மார்னிங்கே வந்து இவ்வளோ தூக்கம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. ஸோ கிளம்புவோம் இப்போ வந்து. ஸோ தட்ஸ் இட், கிளம்பியாச்சு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 241 கிலோமீட்டர்ஸ். ஓ மேன், அண்ட் கிளைமேட் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக மழை பெய்யும் கண்டிப்பாக, பட் ஆனால் இப்போதைக்கு ஓகே மழை பெய்யல. ஸோ இங்கேருந்து சிவமோகா பார்த்தீங்கன்னா 163 கிலோமீட்டர்ஸ். சிவமோகா போக மாட்டோம். சிவமோகா அவுட்ஸ்கர்ட்ஸில் வளர்றேன்னு கலக்கத்தில். ஸோ சிவமோகா அவுட்ஸ்கர்ட்ஸில் தான் வந்து போவோம். ஸோ வா, என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாஸ் இந்த பிளேஸு. மீன்ஸ் இந்த ரோடு அப்படியே பயங்கர சீனிக்காக இருக்குது. ஆக்சுவலாக செம்ம காமெடி ஆகிடுச்சு. என்னென்னா வந்து நான் வந்து இந்த சைடு வந்துட்டேன், ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டேன். ப்ரோ பூனி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்து போயிட்டார். ஸோ வந்து என்னடா இவர் ரொம்ப நேரமாக நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், ஆளை காணோம்னு சொல்லிட்டு சரியானு சொல்லிட்டு கால் பண்ணால் நான் ரைட் எடுத்துட்டேன் அப்படின்னாரு. அப்போ ஐயோ எப்பா, இன்டர்காம் இருந்தது அப்படின்னா வந்து கனெக்டடாக இருந்திருக்கும். பரவாயில்ல, வந்து இன்டர்காம் எதுவுமே இல்லைல்ல. வா, இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த மரம். செமையாக இருக்குது பாஸ். ஆக்சுவலாக வந்து திடீர்னு வந்து எனக்கு அல்லமனா ரோல் ஞாபகம் வந்துச்சா, அப்படியே பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போது சாப்பிட்ணும் போல இருக்குது. பட் நான் என்ன பண்ணுறது. ஸோ ரிட்டர்ன் போகும்போது தான் போயிட்டு பெங்களூரில் போயிட்டு, அதுக்காக தான் ஆக்சுவலாக இப்போ நான் பெங்களூரே போகிறேன். மீன்ஸ் வந்து இப்போ ஜாக் ஃபால்ஸ் போகிறேன். ஜாக் ஃபால்ஸ் போயிட்டு ஜாக் ஃபால்ஸ்லேருந்து ஷிவமோகா போயிட்டு ஷிவமோகாலேருந்து சிக்மங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் வந்து இருக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக வந்து நிறைய பிளான்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் சிக்மங்களூரில். ஸோ சிக்மங்களூரில் இருந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை போகிறேன். ஸோ போகிற வழியில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து அப்போ சொல்கிறேன். பட் ஆனால் வந்து அல்லமனா ரோல் சாப்பிட்டுட்டு அப்படியே போய்டுவேன். மீன்ஸ் பெங்களூரில் வந்து அல்லமனா ரோல் சாப்பிட்டுட்டு ஸ்டே பண்ணாமல் அப்படியே வந்து சென்னைக்கு போயிட போகிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதான் ஃபியூயல் போட்டாச்சு. ஆக்சுவலாக என்னென்னா வந்து பூனி ப்ரோ வந்து அங்கேயே ஆல்ரெடி ஃபியூயல் போட்டார் ஃபுல் டேங்க்கு. ஸோ பரவாயில்ல, இங்கே இவ்வளோ தூரம் ஓட்டு வந்துட்டோம், நானும் போடுறேன் அவரும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது பார்த்தா 450 ருபீஸ்க்கு வந்து ஃபியூல் பிடிச்சிருக்கு. நாங்கள் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம தான் ஓட்டியிருப்போம். ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்கேம் நடந்துருக்குது. ஒன்று வந்து அங்கே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து ஃபுல் டேங்க் காமிச்சிருக்காது. பட் ஃபுல் டேங்க் காமிச்சிருக்கு. ஒரு வேளை வந்து இந்த பெட்ரோல் பங்க்கில் எதனா பண்ணாலும் ஒன்றும் புரியல. ஸோ 450 ருபீஸ் ஆல்ரெடி ஃபுல் டேங்க் பண்ணி ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஓட்டி மறுபடியும் வந்து பெட்ரோல் போட 450 ருபீஸ்க்கு வந்து பெட்ரோல் பிடிச்சிருக்கு. விச் இஸ் ஸோ வியர்ட். பெட்ரோல் பங்க்கில் வந்து நடக்கிற ஸ்கேம் வந்து கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு இதுவாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1000 ருபீஸ் போட்டேன் பெட்ரோலு. ஏன்னா ஃபுல்லாக வந்து எம்டி ஆகிடுச்சு பெட்ரோல். ஸோ அதனால் வந்து 1000 ருபீஸ் வந்துச்சு ஃபுல் டேங்க்கு. ஸோ அட்லாஸ்ட் வந்து வந்தாச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ ½ அன் ஹவர் தான் ரைடுன்னு சொல்லிட்டு காட்டுது. அந்த காட் ரோடு ஏறும்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் தெரில, மேபி வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனதுக்கப்புறமா வந்து காட் ரோடு ஸ்டார்ட் ஆகுமா இல்லைனா என்ன எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் காட்டு. நான் மலை ஏறும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து இங்கே இறங்குது. தெரியல, ஒரு வேளை இறங்கிட்டு ஏறுமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. கிளைமேட் செம்ம சில்லுன்னு இருக்குது இந்த இடத்துல. உள்ளே வந்தோன்னு இது பாருங்க, உடம்புல அப்படியே ஃபீல் ஆகுது சில்னஸ்ஸு. ஆக்சுவலாக க்ளவுட்ஸ் வந்து மரத்தில் உராசிக்கிட்டு போதா இருக்கும். இது பாருங்க. ஓ மை காட். வெல்கம் டு வேர்ல்ட் ஃபேமஸ் ஜாக் ஃபால்ஸ். ஓ மை காட். அங்கே பாருங்க பாஸ், மிஸ்டர். வாட் த ஹேக். என்ன மிஸ்டா இருக்குல்ல.
வேர்ல்ட் ஃபேமஸ் ஜாக் ஃபால்ஸ். பார்த்தீங்கன்னா ஜாக் ஃபால்ஸ் வந்துட்டோம். இது ஒரு ஜாக் ஃபால்ஸு, பட் ஆனால் வந்து சுத்தமாக எதுவுமே தெரில. ஃபுல்லாக வந்து மிஸ்ட்டு கவராக இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிளியர் ஆகிடுச்சு. முதல்ல இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவோம். இதெல்லாம் அப்படியே சேஃபாக தானே இருக்கும்? சேஃபாக இருக்குமா? ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜாக் ஃபால்ஸ் வந்துட்டோம். ஜாக் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக கிளியர் ஆகுது. மேகம்லாம் கொஞ்சம் மீன்ஸ் அந்த இதெல்லாம் போயிட்டு ஸோ ட்ரோன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்க்கலாம் ஃபை பண்ண முடியுதா என்னன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக குரங்கா இருக்குது பசங்க. ஸோ வந்து ட்ரோன் ஃப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக ட்ரோன் ஷாட்ஸ் இப்போ தான் நான் எடுத்து முடித்தேன். இப்போ வந்து ப்ரோ எடுத்துகிட்ருக்காரு. அண்ட் வந்து அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு பாஸ் இங்கேருந்து ஃபுல்லாக. அண்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பக்கத்துக்கு வந்து சின்னதாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் வந்து பயங்கரமான ஒரு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொட்டிகிட்ருக்கு அந்த சைடு. ட்ரோனா எங்கே விட்டீங்க? எங்கே இருக்குது ப்ரோ? இதில் அங்கே ஆரோ பாருங்கள். ஆரோ அந்த சைடு பார்த்த மாதிரி இருக்குது. இந்த சைடு திருப்புங்க. எங்கே விட்டீங்க ட்ரோனை? சென்டரில் எங்கேயே தெரியுது. காட்டுங்க ஒரு நிமிஷம். அந்த சைடு பார்த்த மாதிரி இருக்குது ப்ரோ. ட்ரோன் இப்படி திருப்புங்க ப்ரோ. அது இருக்குது ப்ரோ. அங்கே இருக்குது பாருங்க மேலே. ஓகே. ட்ரோன் ஃப்ளை பண்ணுறதுல இது ஒரு தலைவலி. எங்கே போச்சு இது மாதிரி வந்து மிஸ்டூவில் போயிடுச்சு அப்படின்னா வந்து எங்கே இருக்குதுன்னே தெரியாதா? ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாகிடுவோம். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்டே பண்ண போகிறதில்ல. இங்கேருந்து வந்து கிளம்ப போகிறோம். மீன்ஸ் வந்து போகிற வழியில் அப்படியே எங்கன்னா ரூம் எடுக்க தந்தால் எடுப்போம். அப்படிலாம் வந்து டேரெக்டாக ஷிமோகா போனால் போயிடுவோம் ப்ரோ. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாக் ஃபால்ஸ் மட்டும்தான் வந்து பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸாகவே இருந்தது. ஸோ வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தாச்சு. ஆனால் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து ஜோக் ஃபால்ஸ்லேருந்து வெளியே வந்தாச்சு ஆக்சுவலாக. அண்ட் செம்ம காமெடி ஆச்சு. என்னன்னா வந்து ட்ரோனை வந்து கரெக்டாக வந்து என் கையில் பிடிக்கிறேன். செக்யூரிட்டி வந்துட்டாங்க. வந்துட்டு தட் வந்து ட்ரோன்லாம் ஃப்ளை பண்ணக்கூடாது அது இதுன்னு சொல்லிட்டு அலோடு கிடையாது. அதுனாங்க நாங்கள் சரி ஓகே இறக்கிட்டோம். இப்போ எடுக்கல ஷூட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிற போலீஸை கூப்பிட்றேன். போலீஸ் வந்து ஃபைன் கட்டிட்டு அதுக்கப்புறம் போங்க அப்படின்னாங்க. டக்கு எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஓடி வந்துட்டோம். ஐயோ ஆனால் நல்லா தான் வந்திருக்கு. ஷார்ட்ஸ் எடுத்தாச்சு. நல்ல ஷார்ட்ஸ் எடுத்தாச்சு. எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் ரைடு? மார்னிங் நல்லா இருக்கா? சாப்பிட விட மாட்டேன். ஆக்சுவலாக வந்து நான் நிப்பாட்டலாம் தான் நினச்சேன். கொஞ்சம் நல்ல ஹோட்டலாக பார்த்து நிப்பாட்டலாம்னு நினச்சேன். இவர் அதுக்குள்ளே அவசரப்பட்டுருக்காரு. காலைல 7 மணிக்கு ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டு 1 மணி ஓட்டிகிட்டு இருக்காரு. சரி ஓகே அப்படியே இப்போ பைக்கில் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். கடைசி இப்போ வந்து ஷிமோகாவுக்கு கிளம்பிட்டோம். என்னை ரொம்ப விருப்பத்துறேன். அண்ட் ரியலாக வந்து சொன்னோன்னா ஜாக் ஃபால்ஸ் வந்து செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் உண்மையாக சொல்லணும். அண்ட் தண்ணி வந்து இன்னும் வந்து அதிகமாக இருந்ததுன்னா வந்து சூப்பராக இருந்திருக்கும். பட் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வந்து 4:34 வந்து போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லுது கூகுள் மாதாஜி. இதுவே வந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்து இந்த சைடில் இருந்ததுன்னா அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நல்ல வேலை ட்ரோனை வந்து ஃபுல்லாக ட்ரோன் ஷாட்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறமா வந்து வந்தாங்க செக்யூரிட்டிலாம். அதுக்கு முன்னாடியே வந்து பிடிச்சிருந்தாங்கன்னா ட்ரோன் ஷாட்டும் எடுக்க முடியாமல் போயிருக்கோம். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு சக்ஸஸ். ட்ரோன் ஷாட்டை எடுத்துட்டோம். இந்த பாருங்க போது என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. அண்ட் அங்கே ஒரு ரெசார்ட் இருக்குது. அந்த ரெசார்ட்லேருந்து பார்த்தோன்னா வியூ சூப்பராக இருக்குது வாட்டர் ஃபால்ஸுக்கு. 99 கிலோமீட்டர்ஸ்.
மாதிரி ரோட்ஸ் இருந்ததுன்னா போதும் பாஸ், வேறு என்ன வேணும் சீரியஸாகவே. எவ்வளோ ஒரு பட்டரி ஸ்மூத்தாக இருக்குது தெரியுமா ரோட்ஸு. இப்போ மிஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி 2000 kilometers கம்ப்ளீட்டட். அண்ட் வந்து செம ஹாப்பியாக இருக்குது பாஸ். 2000 kilometer ஓட்டிட்டு நிஞ்சால அப்படின்னும் போது. ஆனால் இந்த 2000 kilometersமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 100-150 kilometers தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேடான ரோட்ஸாக இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே தவிர்த்து மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பைக்கில். ஸோ அப்படியே பாருங்கள், இந்த ரோட்லலாம் வந்து நான் எதுவுமே எனக்கு தெரியவே இல்லை, அப்படியே பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கேன் நான் சூப்பராக. அந்த விதத்தில் வந்து ஐ லவ் ஹர் அலாட். ஆனால் மிஸ்டின் பேர் வச்சதுக்கே கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ கொஞ்சம் கோளாறு கொடுக்க தான். ஸோ வைக்கும்போதே எனக்கு தெரியும் லைட்டாக கோளாறு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் லவ் யூ பேபி, லவ் யூ. அண்ட் மோட்டியாவும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் வந்து எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு ட்ரெயின் கவர் போட்டேன். அண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ரோடுன்னு சொல்லலாம். உண்மையாக சொல்லணும்னா செம்ம சீனிக்கு செம்ம நீட்டான ஒரு ரோடு. அதெல்லாம் ஒரே ஸ்டேட்டுன்றதுனால வந்து சீக்கிரமாக வந்து கிலோமீட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிடுறோம் நாங்கள் டக்கு டக்குன்னு. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 41 kilometers தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ 41 kilometersக்கு 40 minutes அதான், பெர் மினிட்க்கு 1 kilometer அப்படின்றவங்க இதில். இப்போ அதான் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிறதுனால வந்து சீக்கிரமாக போகுது. அதை பாருங்கள், அங்கெல்லாம் வந்து செம மழை பெஞ்சிட்ருக்கு. மலைக்கு மேலே மழை பெய்யுது. இப்படியே நாங்கள் மலைக்குள்ளே போகிறோம் இப்போது. மீன்ஸ் வந்து மலை, அந்த மலைக்குள்ளே போகிறோம். அவ்வளோதான், ஸ்பீடாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இப்போது முடிஞ்சது சோழி. வா என்ன அடிக்குது பாஸ் மழை இன்னைக்கு. என்னடா காலையிலேருந்து மழையே பெய்யலையே நினச்சிட்டு இருந்தேன், பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் மரம்லாம் வந்து சூழ்ந்துட்டு இருக்கிறதுனால வந்து அவ்வளோவா ஃபுல்லாக பட மாட்டேங்குது தண்ணி. தனிமழை 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 பைக் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் பார்க் ஆகிருக்கு இப்போது. ஸோ ரூமுக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த ரூமும் எடுத்தாச்சு ஆக்சுவலாக. சரி ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூம் பாருங்க. ஸோ இன்றைக்கி இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 400 kilometers ஆக்சுவலாக ரைட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பெஸ்ட் டிசிஷன் எடுத்தோன்னே சொல்லலாம். அங்கே வந்து ஸ்டே பண்ணுறது போல வந்து டேரெக்டாக இங்கே வந்துட்டது. பிகாஸ் வந்து ரோடு வந்து வேறு லெவலில் இருந்தது. வேஸ்ட்டாக வந்து நைட் அங்கே ஸ்டே பண்ணிட்டு மறுபடியும் வந்து மார்னிங்கு அங்கேருந்து காலையில் எல்லாத்தையும் லக்கேஜ் எல்லாத்தையும் மறுபடியும் பேக் பண்ணி அந்த மாதிரி ஒரு எதுவுமே இல்லாமல் ஸோ பட்டாபட் ஒன் ஹவரில் வந்துட்டோம். ரூம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 1000 rupees பர் நைட். ஸோ வந்து 2 நாளைக்கு புக் பண்ணியிருக்கோம் இந்த ரூமை. அண்ட் 2 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலில் போய்ட்டு எல்லாம் பக்கத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு நாளானிக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து சிக்மங்களூர் கிளம்பி போய்டுவோம். அதுதான் வந்து பிளானு. ஸோ டயர்டாக இருக்காங்கன்னா மார்னிங் கிளம்பும்போது வந்து செம தூக்க கலக்கமாக இருந்தது. ஒன்ஸ் வந்து அந்த ஃபால்ஸு அந்த ஒரு சீனிக் ஏரியாவுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பூஸ்டப் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக டயர்டாலாம் இல்லை. அண்ட் இப்போ போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து போய்ட்டு எதனா ஸ்நாக்ஸ் எதனா வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம் இன்றைக்கி ஃபுல்லாக. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு வீடியோ வேறு எடிட் பண்ணும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சிக்கிறேன் guys. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க லைவ் அப்டேட்ஸ்க்காக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன் guys. See you in the next video. Till that signing off. சரி தட்டா பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தெறிக்க விடுற ரைடு நீ மாஸ் தக்கா மாஸ்.